எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நான் பார்க்க போகிறது இப்போது தென் மாவட்டங்களில் சூறாவளி காற்றால் வாழை மரங்கள் சாஞ்சுது. இப்போ திருநெல்வேலி மாவட்டம் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி மேலச்சேவல் போன்ற பகுதி பார்த்திங்கன்னா நிறைய வாழை மரம் சாஞ்சு ஒருத்தருக்கு 5000 வாழைகள் சாஞ்சு போச்சு, ஒருத்தர் 2500 வாழைகள் சாஞ்சு போச்சு. தேனி நிறைய வாழைகள் சாஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், தாழையூத்து, வாகைக்குளம், அந்த தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியில் ஏகப்பட்ட வாழை மரம் சாஞ்சு போச்சு. கன்னியாகுமரி வாழை மரம் சாஞ்சு போச்சு. மக்கள் விவசாயம் பாதிக்கப்படுறாங்க. சாப்பிட்டு ஜீரணமாக சொல்லிட்டு வாழைப்பழம் சாப்பிட்றோம். அந்த வாழை விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு தமிழக அரசாங்கம் கட்டாய நிவாரண நிதி தரணும். மக்கள் பொருளாதாரத்தை பாதிக்கப்படுறாங்க. வாழை விவசாயி தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுற விவசாயி. பாதிக்கப்பட்டது ஒரு ஏக்கருக்கு கணக்கெடுப்படி விவசாயத்துக்கு மானியம் கொடுத்து அது நிவாரண நிதி தரணும். விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பாரபட்ச பாகமாக அந்த அரசாங்கம் உதவி செய்யணும். வாழை விவசாயி வளர விவசாயம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.